வணக்கம், இது உங்கள் காயூஸ் கிச்சன். வணக்கம் நேயர்களே, நாம் இன்றைக்கி செய்ய போகிறது அவல் உப்புமா. தொடர்ந்து வீடியோவை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ அவல் உப்புமாக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கப் அவல், ஒயிட் அவல், இந்த தின்னாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி அவல். இது 2 ஸ்பூன் வேர்க்கடலை, 2 ஸ்பூன் உடைச்ச கடலை, தேவையான அளவு எண்ணெய், கடுகு 1 ஸ்பூன், 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்து, 2 வெங்காயம். இது சின்னதாக இருக்கிறதுனால நான் 2 எடுத்துருக்கேன் வெங்காயம். பெருசாக இருந்தால் 1 வெங்காயம் போதும். காஷ்மீர் சில்லி சில்லி பவுடர் அது ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, சும்மா காரத்துக்கு. 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், சும்மா ஒரு நெல்லிக்காய் சைஸு புளி, 3 காஞ்ச மிளகா, கருவேப்பிலை 2, தேவையான அளவு பெருங்காயத்தூள், சும்மா கொஞ்சம் போதும், ஒரு பிஞ்சு போதும் பெருங்காயத்தூள், தேவைக்கு உப்பு. இப்போது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் இந்த அவல் 1 கப் அவலை நல்லா தண்ணியில் அலசிட்டு, இந்த புளி வச்சுருக்கோம் இல்லையா, நெல்லிக்காய் அளவு புளி கரைச்சி தண்ணி எடுத்துக்கோங்க. மீடியமான அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அவல் ஊறுற அளவுக்கு தான். நம்ம மீதம்னா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இது கரைச்சிட்டு இதில் மஞ்சத்தூளும் மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டு அதை நல்லா முக்கி வச்சுக்கோங்க. நம்ம எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இதை பாருங்கள், இப்படி புளி கரைச்சிட்டு மஞ்சத்தூள், வெறும் மிளகாத்தூள், உப்பு எல்லாத்தையும் போட்டுட்டு ஊற வச்சுருக்கேன். அவளை நாம் வெங்காயம்லாம் வதங்கிட்ட பிறகு அப்புறமா இதை நம்ம பிழிஞ்சு போட்டுக்கலாம். நல்லா உங்களுக்கு வேற வரையாக ஆகிடும். உங்களுக்கு புளி ஊற்றிருக்கனால இதுவாக முறப்பாக வரப்பாக ஆகிடும். இப்போது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டேன். காஞ்சதும் கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, 3 காஞ்ச மிளகா, விதை எடுத்துட்டு கிள்ளி போடுறேன், விதை போடாதீங்க. வேர்க்கடலை, உடைச்ச கடலை, இது பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துடுங்க. இது கூடவே கருவேப்பிலையும் பெருங்காயத்தூளும் போட்டுருங்க. வதங்கினதும் வெங்காயம், இந்த வெங்காயத்துக்கு மட்டும் தேவையான அளவு மட்டும் ஒரே ஒரு பிஞ்சு உப்பு போடுங்க. ஏன்னா ஏற்கனவே நம்ம அவலில் உப்பு போட்டு வச்சுருக்கோம். இப்போ இதில் பாருங்கள், நான் ஊற வச்சது எப்படி ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இதில் தண்ணி இருக்கும், இருந்தாலும் பிழிஞ்சு தான் போடணும். கலரிக்கங்க. இது பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நாம் எப்போவுமே பால் ஊற்றி தான் சாப்பிட்ருக்கோம், பால் சர்க்கரை போட்டு தான். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் ட்ரை ஆகட்டும், ஸ்லோவில் வச்சுருங்க. 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், எல்லாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. தனித்தனியாக இருக்க பாருங்கள், உதிரி உதிரியாக.
இப்போ சர்வ் பண்ணிக்கலாம். இப்போது அருமையான அவல் உப்புமா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. தொடர்ந்து வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.